13 பேரோட திரட்ட முடியாதெல்லாம் வாய்களையே பேசலாம். களத்துக்குள்ள பெரியார் மண்ணா பெரியாரே மண்ணான்னு சீமான் தானே நின்னாரு. அப்போ 18 விழுக்காடு எடுத்த என்டிஏ உள்கட்சி தகராறுல நிக்க விடாம பண்ணிட்டீங்கல்ல. அது அந்த தப்புக்கு மக்கள் மத்தியில களம்னு ஒண்ணு இருக்குதுல்ல. ஆர்கேனர் களத்தை கோட்டை விட்டனாலதான் அதிமுக வேண்டாம் ஒரே குட்டையில் உரிய மற்றவர்களுக்கு லீடரா வந்துட்டு இருக்காப்புல. அப்போ நீங்க களத்தை ஈரோடு கிழக்குல கோட்டை விட்டு இருக்க கூடாது. ஓகே. ஆனா இப்போ ஈரோடு கிழக்கு விஷயம் ஓகே. இப்போ ரைட் நவ வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆயிட்டே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா தினகரன் போனதுல அரித்மெட்டிக்கல் ஸ்ட்ரென்த் ஆகத்தானே செய்யுது. கண்ணெதிர அது விழுக்காடு வாக்கு உயரத்தானே செய்யுது. ஓகே. அப்போ ஓபிஎஸோட ஆப்ஷன் என்ன? அவரு இங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல டிஎம்கே நோக்கி நகர்ந்துருவாரா? ஓபிஎஸ் வந்து தெளிவா எல்லாமே ஒரு ஸ்திரப்பிரஞ்சன்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. ஸ்திரப்பிரஞ்சன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நிலைமையில இருந்து ஒருத்த நாடு வைத்தியலிங்கம் போயிருவாருங்கிறதெல்லாம் அவருக்கு அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. நேற்று நான் அவர் பேசிட்டு இருக்கும் போதே என்கிட்ட சொன்னார், வைத்தியலிங்கத்தை என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல, உங்க பண்ருட்டி அண்ணனை கான்டாக்ட் பண்ண முடியலன்னாரு. பண்ருட்டி அண்ணன் இனிமேல் அவருக்கு அரசியல்னு ஒன்றும் இல்லை. அவர் என்டிஏ எதிர்ப்புங்கிற உணர்வுல பண்ருட்டி அண்ணன் இருக்கார். மாநில உரிமை அண்ணா அந்த இதுக்குள்ள பண்ருட்டி அண்ணன் இருக்கக்கூடியவர்.